அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து ஃப்ரைடே லஞ்ச் மெனு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த ஃப்ரைடேக்கு வந்து நான் ரைஸ் அண்ட் கறி தான் ஆக்கி எடுத்துட்டேன். இதுக்காக வேண்டி வெள்ளரிக்காய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அடுத்து வந்து ஒரு சலாட் வந்து இந்த பாவக்காய் பொரித்து இந்த கேரட் போட்டு சலாட் செய்யப்போம். அதோட வந்து சிக்கன் கறி உங்களுக்கும் வேண்டிய முறையில் ஆய்க்கலாம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் நீங்கள் எப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காண்டு அந்த பொலசிக்க வெட்டும் எப்படிமோ அது போல். இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கணும். அதோட கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட ஒரு சின்ன பட்டை துண்டு ஒரு துண்டு சேர்த்துனா போதும். அதோட பெரிய வெங்காயம் ஒரு பாதி மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலும், இல்லாட்டி இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் முருகி வர டைமுக்கு இதோட மசாலாத்தூள் சேர்த்துக்கணும். இந்த மசாலாத்தூள் தான் சேர்க்கணும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகு, சீரகம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட வறுத்த மல்லித்தூளும் நான் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களோட வெள்ளரிக்காய் அளவுக்கு ஏற்ப இந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு போகிறோம். இதோட வெட்டி வச்சிருந்து வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து புளிக்காக வந்து நீங்கள் கொரக்காய் சேர்த்துக்கோங்க. கொரக்காய் சேர்த்தா தான் இந்த கறி வந்து நல்லா ஊறி நல்லா வெந்து வர டைமுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இதோட நான் கல் உப்பு தான் கொஞ்சம் சேர்த்துனேன். உங்களுக்கு தூள் உப்பு இல்லாட்டி கரைச்சி உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்த அப்புறம் 2ஆம் பால் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது. நல்லா 2ஆம் பால் நல்லா உப்பு புளி எல்லாம் பட்டு நல்லா வெந்து வற்றி வரும். இப்போ இதோட நான் 2 பழுத்த பச்சை மிளகாய் 2 சேர்த்துனேன். இந்த கறி வந்து முதல் நாளைக்கு ஆக்கி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த 2ஆம் பால்லே வந்து இந்த கறி நல்லா வற்றி வந்துட்டு, இப்போ இதோட நான் வந்து தலைப்பாலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா தலைப்பாலையும் சேர்த்துண்டா இப்போ இந்த டைம் உங்களுக்கு உப்பையும் பார்த்துக்கணும். உப்பு போதாட்டி இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தலைப்பால் சேர்த்து கொதிக்க வச்சு மறக்கி எடுத்துக்கலும். நான் தலைப்பாலை சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி இன்னும் கொஞ்சம் வற்றி வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டேன். ஏன்டா அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த வெள்ளரிக்கறி வெந்து வரும். இப்படி தான் இருந்துச்சு இந்த வெள்ளரிக்கறி. அடுத்து வந்து இந்த கறியினோட சிக்கன் கறியை நான் ஆக்கி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் கறி ஆக்கிறதுக்கு வந்து ஒரு மசாலா ஒரு பேஸ்ட் செய்கிறதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு சட்டில் பொட்டுக்கடலை, அதோட சோம்பு, சீரகம், அதோட ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை இல்லைன்னா இந்த சோம்பு, சீரகம், ஏலக்காய், கருவேப்பட்டை மட்டும் போட்டு தேங்காயும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து நான் துருவிய தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் துருவினது இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட்டோட துருவின தேங்காய் தான் நல்லா. பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பெல்லாம் வறுத்தெடுத்த பிறகு தேங்காய் மட்டும் வறுத்தெடுத்துக்கோ. மேலும் நான் வந்து எல்லாம் சேர்த்து வறுத்தெடுத்துட்டேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நல்லா ஹண்டில் ஓரளவு இந்த கலர் வரும் வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த பிறகு இதை அப்படியே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றின பிறகு இதோட வந்து வறுத்த மல்லித்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். அதோட வறுக்காத மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு வறுத்த மல்லித்தூள் இல்லைன்னா வறுக்காத மல்லித்தூள் சேர்த்துக்கலும். சேர்த்த பிறகு இதோட மிளகாய்த்தூள் சேர்த்துனேன். காரமுள்ள மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துனேன். அதோட கரம் மசாலாத்தூள். அடுத்தது வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்னும் இப்படி துண்டு அரைச்ச பிறகு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வச்சுட்டு நான் வறுத்து இரும்பு சட்டியில் தான் வந்து இந்த கறி ஆக்கி எடுத்துக்க போகிறேன். சிக்கனை நீங்கள் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட ஒரு பாதி அளவு வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட வந்து 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதுக்கு வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலும், இல்லாட்டி உங்களுக்கு நல்லா இஞ்சி பூண்டு நல்லா தட்டியும் சேர்த்துக்கலும். நான் 1 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு நல்லா அப்படி கலந்துட்ட பிறகு இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கோங்க. இது பட்டை ரம்பையில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் அதில் வறுத்து நாங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் இதுக்கு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை பட்டை கிராம்புகள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துனேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டேன். இந்த பேஸ்ட் சேர்த்து நீங்கள் இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கு மட்டுமில்லை, ரொட்டி, பான் எது வேண்டாலும் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நாங்கள் சிக்கனை இதோட சேர்த்துக்கணும்.
சிக்கன் சேர்த்து இப்படி கலந்துட்ட பிறகு அந்த மிக்சியில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை நீங்கள் அப்படி கலந்துவிட்டு அதோட ஊற்றிக்கணும். மிக்சியில் தண்ணியும் சேர்த்து இதை விட்டு ஊற்றின பிறகு இந்த சிக்கனில் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்போ இது உங்களுக்கு இறக்குற டைமுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலும், மிளகுத்தூள் தூவி உங்களுக்கு இதை இறக்கி எடுத்துக்கலும். இப்போ அடுத்து வந்து இந்த வெள்ளரிக்கறி அடுத்தது பாவக்காய் பொரித்து சலாட் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாவக்காய் வந்து பொரிச்சு எடுத்த பிறகு இந்த கரட்டையும் போட்டு செஞ்சு பாருங்கள். அந்த பாவக்காயோட கசப்பு ருசியே உங்களுக்கு விளங்காது. இப்போ கரட்டோட கொஞ்சம் மாசி வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்து வந்து இந்த பாவக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கும். இதோட கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் ஊற்றி அதையும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. அண்டையில் வந்து லஞ்சுக்கு இதுதான். இப்போ இந்த சிக்கன் கறி எடுத்து காட்டுறேன் எப்படி நல்லா வத்தின பொருள் எப்படி தான் இருந்துச்சு. நல்லாவே உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்கள் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கறி எப்போதும் போல் ஒரே மாதிரி சமைக்காமல் இன்னும் இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா வரும். இந்த சிக்கன் கறிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றாமைக்கு நீங்கள் தேங்காயை வந்து நல்லா வறுத்தினப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் ஆகிக்கும். உண்மையிலே நல்லா வந்துச்சு. நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து வெள்ளரி கறியும் அது நல்லா இருந்துச்சு. அன்றைய நாள் வந்து லஞ்சுக்கு இந்த வெள்ளரிக்காய் சிக்கன் கறி அடுத்து வந்து கேரட் பாவக்காய் பொரிச்சு போட்டு சலாட் மாதிரி செஞ்சுருந்தேன். மசாலா இந்த சிக்கன் கறி தான் டேஸ்ட்டே வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அடுத்து வந்து அன்றைக்கி ஒயிட் ரைஸோட இந்த சிவப்பரிசி சோறுமாக்கி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த சிவப்பரிசி கொண்டு வந்து மிச்ச நாள் ஆகிட்டு அப்போ அதையும் வந்து ஆக்கி எடுத்துட்டேன். இந்த கறி கோம்புக்கு இந்த ரைஸ் ரெண்டும் பொருந்தும். உங்களுக்கு வேண்டிய ரைஸோட இல்லை ரொட்டியோடையும் சாப்பிடலாம். முதல் நாள் செஞ்ச சிக்கன் கறி கிரேவி இருந்துச்சு. அப்போ அடுத்த நாள் வந்து காலை வேளை அந்த ரொட்டிக்கு தான் எடுத்துட்டேன். அதை சூடாக்கி ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதையும் உங்களோட வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.